ரகசிய கேள்விகள். வணக்கம். இந்த இனிய இரவு பொழுதில் ரகசிய கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரசவ காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள், இதற்கு டாக்டர் காமராஜ் அவர்கள் பதிலளிக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்றைய நிலையில ஒரு அதிகமான இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் அதிகமாக வாய்கிட்டு இருக்கு முன்பை விட இப்பொழுது. அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகள், கால மாற்றங்கள் மற்றும் அதிகமான வேலைப்பளுவாக இருக்கலாம். ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு சூழ்நிலை, வேகமாக ஓடக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கிறதுனால 24 மணி நேரம் இயங்கக்கூடிய துறைகள் அதிகமாக இருக்கிறதுனால இருக்கலாம். இல்லை மன பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். பொதுவாக திருமணமானவுடன் எப்பொழுது கருவுற்று நமக்கு தெரியும்? நமக்கு அதாவது திருமணமாகி தாம்பத்திய உறவில் ஒரு வருடம் இடையூறு இல்லாமல் ஈடுபட்டோம், அவங்க கருத்தரிக்கலை ஒரு வருடத்தில் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நம்ம சொல்கிறோம். திருமணமாகி அவங்களுக்கு தீட்டு நின்று கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிடும் கருவுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதில் பிரச்சனை இருக்காது. எப்போ அவங்க டாக்டரை பார்க்கணுன்றதுல தான் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 மாதத்தில் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உறவினர்கள், மாமியார், மாமனார் இப்படி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஒரு பதட்டத்துக்குள்ளாயிருவாங்க. அதுக்கு மேலேயும் தள்ளி போட்டால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு வருடம் அவங்க இயற்கையாக தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ளலாம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டியதில்லை. இதே தம்பதிகள் 30 வயதுக்கு மேலே, ஒரு பெண்ணுக்கு 30 வயதுக்கு மேலே திருமணம் செய்து கொண்டாங்கன்னா அவங்க அந்த ஒரு வருடம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 6 மாதத்திலேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். இதே பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்பாகவே பிரச்சனை இருக்குது, தீட்டு இரெகுலராக வருது, இல்லை கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, இல்லை பிசிஓடி இருக்குது, இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் அவங்களும் சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். சாதாரணமான தம்பதிகள் ஒரு வருடம் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் இவர்களுக்கு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு தொடருது அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இதற்கு முன்பாக ஒரு நேயர் தொடர்பில் உள்ள. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விமலா. விமலா, எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறோம். சென்னை கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறீங்கம்மா. உங்களுடைய கேள்விகள் என்னங்கிறத டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், இப்ப கேக்குதா? சொல்லுங்க மேடம். என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்கா. சரிங்க. அது 1 இயர் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ அந்த மார்பகம் எல்லாம் சின்னதா இருக்குது, ரொம்ப லூசா. சரிங்க. எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்க. அது என்ன பண்றது? பாக்குறவங்க என்ன டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவதுங்க மார்பகங்கள் மெயினா பாலூட்டுறதுக்கு தான், அதுக்கு மேல அதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் இல்ல. எனக்கு இப்ப என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் 1 இயர் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப செகண்ட் பேபினாக்கா இது சின்னதா இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமோ ஃபீட் பண்றதுல அப்படின்ட்டு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன டவுட் இருக்குங்க? ஃபீடிங் போதுமான அளவு கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க முடியுமா? செகண்ட் பேபி இருந்தாக்கா மார்பகம் சின்னதா இருக்கிறதுனால கொடுக்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. மார்பகம் நீங்க பிரெக்னென்ட் ஆன உடனே வளர ஆரம்பிச்சிடும். அந்த டக்ட் எல்லாம் பெருசாகி அது வழியா பால் சுரப்பிகளாம் இயங்க ஆரம்பிச்சிடும். நீங்க தேவையில்லைன்னொடனே சுருங்கிடும். அதாவதுங்க மார்பகங்கள்ல பால் எப்பயுமே சுரக்காது. கர்ப்பமான உடனே மார்பகங்கள் பெருசாகி பால் சுரப்பிகள்லாம் பெருசாக ஆரம்பிச்சிடும். அதனால அப்ப சரியா இருக்கும். தேவையில்லைன்னொடனே அதெல்லாம் சுருங்கி பழைய நிலைமைக்கு போயிடும், பால் சுரக்காம பழைய நிலைமைக்கு போயிடும். அது ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாம இருக்குது, அது என்ன பண்றது? அது நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஒண்ணு. இரண்டாவது, நீங்க கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கணும்னா ஒண்ணு நீங்க மருந்துகள், அறுவை சிகிச்சைகள் மூலமா சரி பண்ணிக்க முடியும். அல்லன்னா இப்போ வேற மாதிரி மெட்டல்ஸ் வச்ச பிராவே வருது. அந்த ஷேப் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அழகுக்காகனா அந்த ஷேப் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி மெட்டல் பிராஸே வருது. இப்போ உள்ள மெட்டல் வச்சு தச்சிருப்பாங்க துணிகளுக்குள்ள, அது தெரியாது. அந்த மாதிரி ஒன்று காஸ்மெட்டிக்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. இல்லை எனக்கு ரியலாகவே ட்ரீட்மெண்ட் வேணும், என் கணவரால் விரும்புகிறாரு, எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு மருந்துகள், மாத்திரைகள் அல்லது அறுவை சிகிச்சைகள்னு நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் ஒரு மகப்பேறு மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதுக்கான வழிகால் காட்டுவாங்க. மிக்க நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு. இப்போ ஒரு நேயர் கடிதத்தை தொடர்பு கொண்டு இருக்காரு. மதிப்பிற்குரிய டாக்டர் ஐயா, வசந்த் டிவி உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், மிகவும் பெருமையாக இருந்தது. எனது அனைத்து பயத்தையும் தீர்த்தது. எனக்கு வயது 28, திருமண ஏற்பாடு நடக்கிறது.
முதல் இரவு என்றதும் பயமாகவே இருக்கிறது. எனது பயத்தை தெரிவிக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. அதனுடன் சேர்ந்து அவருக்கு முக்கியமான என்ன கேட்குறாருன்னா, மனைவி கருவுற்று எத்தனை மாதங்கள் வரை உடலுறவு கொள்ளலாம் அப்படிங்கிறது அவரோட முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. முதலிரவு பற்றிய பயம் அப்படிங்கிறது தனியாக இருந்தாலும் இந்த கருவுற்றிருந்து எத்தனை மாதம் வரை உடலுறவு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவதுங்க, கருவுற்ற காலத்திலிருந்து நீங்கள் பிரசவத்திற்கு முதல் நாள் வரைக்கும் கூட தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ளலான்னு தான் செக்ஸாலஜிஸ்டாக நாங்கள் சொல்கிற பதில். ஆனால் சில காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆகுது அப்படின்னா உங்கள் மகப்பேறு நிபுணர் தான் அணுகணும். ஏன்னா குழந்தை பொசிஷன் எப்படி இருக்குது, ட்வின்ஸாக இருக்குது, தலைக்கீழாக இருக்குது, சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ், இப்படி பல காரணங்களால் அவங்க நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னா நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. சில நேரம் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அவங்க சந்தேகப்படலாம். இந்த பல காரணங்களால் அவங்க வேண்டான்னாங்கன்னா வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரிஷியஸ் பேபின்னு சொல்லுவோம். 10 வருடம் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சில நேரங்களில் குழந்தை இல்லா சிகிச்சை நிபுணர்கள் முதல் 3 மாதமும் கடைசி 3 மாதமும் வைத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் மருத்துவர் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். சாதாரணமாக நீங்கள் ஈஸியாக கருத்தரிச்சிட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி செக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கலாம். வயிறு பெருசாக இருக்குது, 7 மாதம் 8 மாதத்தில் பயமாக இருக்குன்னா அதுக்குன்னு சில பாஸ்டர் நாங்கள் சொல்லித்தரோம். வயிற்றில் அமுக்காமல் பயம் இல்லாமல் தாம்பத்திய உறவு செய்கிறதுக்கு நிறைய பாஸ்டர் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்ளலாம். சில நேரங்களில் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, டெலிவரி கொஞ்சம் நாள் தள்ளி போகுது, போஸ்ட் டேட்டட் ஆச்சுன்னா நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்ளும்போது அதில் இருக்க ப்ரோஸ்டாக்லாண்டின் தூண்டி கர்ப்பப்பை சுருங்கி நீங்கள் பிரசவ வழியில் குழந்தை பேர் பெறலாம். போய் ஹாஸ்பிட்டலில் போய் சிசேரியன் பண்ணாமல் செக்ஸ் பண்ணி ஈஸியாக கருத்தறி அவங்க கர்ப்பமாக குழந்தை பேர் பெற வாய்ப்பும் இருக்குது. மிக்க நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு. இன்னொரு நேயர் தொடர்பில் உள்ளார். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சிந்து பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்லேருந்து சிந்து பேசுறீங்கம்மா. உங்களுடைய கேள்விகள் என்னங்கிறத டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சிந்து. வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. சரிங்க. 4 வயசு ஆகுதுங்க. சரி. மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா ப்ராப்ளமும் ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்ல. சரிங்க. கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேங்க. சரிங்க. குழந்தைக்கு அப்புறம் சரி எனக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்க. வீட்டுக்காரருக்கு டெஸ்ட் பண்ணணுங்க. அது பண்றது வீட்டுல ப்ராப்ளம் வரும்னு பயமா இருக்குங்க. அது மாதிரி பண்ணலாங்களா? இல்லை, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தாங்க டெஸ்ட் பண்ணணும். 2வது குழந்தைக்காக இருந்தாலும் 2 பேருமே சேர்ந்து தான் டெஸ்ட் பண்ணணும். பொதுவாக பெண்களுக்கு குறைவு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு டெலிவரியை எதிர்கொள்கிறீங்க. ஆண்களுக்கு உங்கள் கணவருக்கு கர்ப்பம் நீங்கள் முதல் கர்ப்பத்திலேக்கும் இந்த கர்ப்பத்துக்கும் அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, வயதை தவிர ஒரு 4 வயது அதிகமாகிடுச்சுன்றதை தவிர. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீங்க. இந்த குழந்தை பிறப்பப்போ ப்ளீடிங் ஆகிருக்கும், கருக்குழாயில் போய் அடைச்சிருக்கலாம், கிருமிகள் தொற்று வந்திருக்கலாம், பல மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கீங்க நீங்கள். அதனால் உங்களுக்கான டெஸ்ட்டுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட்டும் போட்டிருக்கீங்க. ஆனால் டெஸ்ட்டுன்னு போனால் 2 பேரும் தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்ற ஒரு தவறான பழக்கம். ஏன்னா ஆண்களும் கூட 2 வருடத்தில் விந்தே இல்லாமல் போகலாம் சில ஆண்களுக்கு. இல்லை சில நேரங்களில் உங்கள் கணவரை சொல்ல வேறு தொடர்புகள் இருந்தது ஆண்களுக்குன்னா கருக்குழாயில் கூட அடைப்பு வரலாம். இப்படி பல காரணங்களால் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. புட்டால் அமைப்பு வந்தது அப்படின்னா அந்த விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள்லாம் அழிஞ்சு போகலாம். இப்படி பல்வேறு காரணங்களால் ஆண்களுக்கும் பிரச்சனை வரும். ஆனால் ஆண்களுக்கு வரக்கான வாய்ப்பு 2வது இது விஷயத்தில் கொஞ்சம் குறைவு. 2வது குழந்தைக்கான விஷயத்தில் ரொம்ப குறைவு. பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஏன்னா ஒரு டெலிவரி எதிர்கொள்கிறாங்க பல்வேறு காரணங்களால். எதுவாக இருந்தாலும் 2 பேருமே போய் ஒரு டாக்டரை பார்க்குறது தான் சரியான முறை. 2 பேரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருக்காங்க. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? நீங்கள் தாம்பத்திய உறவு கிட்டத்தட்ட ஒரு 15 முதல் 20 முறை ஒரு மாதத்துக்கு வைத்துக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, டெய்லி வச்சுக்கணும். அப்போ தான் 2வது குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வேணால் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னா அதுக்கான கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, செக்ஸ் தெரப்பி கொடுக்கலாம். இல்லை வேறு ஹார்மோன்கள் குறைபாடு வேறு மனப்பிரச்சனைகளாக இருந்தால் அதையும் சரி செய்ய முடியும். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதை முழுமையாக சரி செய்து கொடுப்பாங்க. ஓகே, நன்றி டாக்டர். நன்றிங்க. மிக்க நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு.